ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி கலஸ்தர ஸ்தானாதிபதியாக வரார். நல்ல விஷயங்களை மட்டுமே சனி இவங்களுக்கு செய்ய போகிறார். என்னென்ன விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். திருமணம் நடக்குமா? 100% நடக்கும். ஏன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவே சனி நல்ல வரன்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சுட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திருமணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. அதே போல் 2வது திருமணம் செஞ்சுக்க காத்துட்ருக்கவங்களுக்கும் மிக சிறப்பாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார். காதல் திருமணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னா, வர்றது சனி கலஸ்திரக்காரங்கனா இந்த வருஷம் வர்றது சனியாக இருக்கனால உண்மையான காதல்கள் ஜெயிக்கிற மாதிரி பண்ணுவார். புரியுதுங்களா? அந்த ஒரு பொண்ணு மேலே நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருக்கீங்க, அந்த பையன் மேலே ஒரு பொண்ணு உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க காதல் ஜெயிக்கிற மாதிரி தான் சனி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மனசுக்கு பிடிச்சி போச்சு, ஆனால் வயசு மீறிடுச்சு, திருமணம் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம், 2 பேருக்குமே குடும்பம் இருக்குது அப்படின்னா, அது உண்மையானவே ஒரு துணையை தான் தேடுறீங்க அப்படின்னா அது நல்லபடியாக தான் சனி பண்ணுவார். ஆனால் ஏதாவது தப்பு தண்டா பண்ணுறவங்க, மனைவி ஏமாத்துறவங்க, கணவரை ஏமாத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் சனி நல்ல வழி விடுவார் நினச்சிக்காதீங்க. சனி அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அவங்கள வெளிப்படுத்தி விட்டு அசிங்கப்படுத்திடுவார். அதனால் ரொம்ப உண்மையாக இருந்தீங்கன்னா மட்டும் வழி இருக்கும் பட்சத்தில் பேசி அதை திருமணமாக மாற்றிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்குது. சனி உள்ளே ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே மனைவி கன்சீவ் ஆகிடுவாங்க. அதாவது யார் உத்திராட நட்சத்திரக்காரர்களோ அவங்க மனைவி கன்சீவ் ஆகிடுவாங்க. அல்லது உத்திராட நட்சத்திர பெண்கள் குழந்தைக்காக காத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. ஒரு வேளை சனி ஒரு 5 மாதம் கழிச்சு கூட நீங்கள் கன்சீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு எப்படி இருக்கும்? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் எல்லாமே ஸ்கூல் காலேஜ் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதே போல் வேறு வயசு ஆகி கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்ஸு அந்த மாதிரியெல்லாம் எழுதுறதுக்கு காத்துட்ருக்கவங்களும் நல்லாவே பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலையும் நிச்சயமாக கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வருடம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு சம்மந்தமாக பிரச்சனையே கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை ஆகுமா? அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கூட எல்லாம் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வருடம் எந்தவித பிரச்சனையும் நீங்களாக ஆரம்பிக்கவே மாட்டீங்க. நீங்களாக ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு எங்கேயும் போகவும் மாட்டீங்க. பிரச்சனை உங்களுக்கு அதான் தேடி வருமோ தவிர நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க. அப்படியே உங்களை பிரச்சனைகள் தேடி வரும் பட்சத்தில் அதை சால்வ் பண்ண தான் பார்ப்பீங்களோ தவிர அந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டீங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா கிட்டே இருந்து சொத்து கிடைக்குமா? உங்களுக்கு வர வேண்டிய சொத்துல உங்கள் அண்ணன் அனுபவிச்சிட்ருக்காரு, அல்ல தம்பி வச்சிட்ருக்காரு, நான் ஃபாரின்லலாம் இருக்கேங்க, என் சொத்தை அங்கே என் கூட பிறந்தவங்க தான் அனுபவிச்சிட்ருக்காங்க, எனக்கு அதுலேருந்து ஒரு பைசா கூட வருமானம் வரமாட்டேங்குது, அட்லீஸ்ட் சொத்தாவது வருமா அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் பாகப்பிரிவினையை பற்றி உங்கள் கூட பிறந்தவங்க கூட பேசலாம். ரேவதியில் சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்கள் சொத்துக்கள் உங்கள் கையை சேர்ற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோட உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமா? மனைவியோட எதாவது பிரச்சனை வருமானா எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த வருடம் முழுக்க நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக திருப்திகரமாக நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணி தான் வாழ்வீங்க. நிம்மதியாக இருக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று நைனான்னு 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுக்குவாங்க. அதனால்
உத்திராட நட்சத்திர குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. உத்திராட நட்சத்திர அம்மா அப்பா உத்திராடமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சனி பயிற்சியில் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி இருக்குமோ தவிர, ராகு நல்லா இல்லை அப்படின்னா சனி பெருசாக உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அப்படி ஒன்று இருக்கா என்ன? என் உடம்பு எங்கிட்ட தான் இருக்கா, எந்த பார்ட்ஸுமே பிரச்சனையே பண்ண மாட்டேங்குதே, நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆரோக்கியம் இருக்கும். இந்த 1 வருட காலம் சனி உத்திராடத்தில் இருக்க வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்குது, அப்படி ஏதாவது வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. தொழில் எப்படி இருக்கும், என்னோட வியாபாரம் எப்படி இருக்கும்னு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கேட்டிங்க அப்படின்னா சூப்பர்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுவும் இந்த மீடியா துறை, பத்திரிகை துறை, அந்த மாதிரி மக்களை சந்திக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த வருடம் பணப்புழக்கமும் நல்லா இருக்கும். உங்ககிட்ட நிறைய பணம் சேரும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் பணத்துக்கு கஷ்டமே படாத மாதிரி கைக்கு பணம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதனால் பணப்புழக்கம் இருக்கனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வியாபாரிகளுக்கு இருக்கவே இருக்காது. பதவி உயர்வு எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றி வாய்ப்பாக அப்படி இல்லை, கட்டாயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கடன் கிடைக்குமா? 100% கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கடன் கொடுத்துருவாங்க. பேங்க்கில் வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் வீடு கட்ட கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். திருமணத்துக்கு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். என்ன விசேஷம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக கடன் வாங்கி செய்யலாம். இந்த 1 வருட காலம் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் கடன் கட்டி முடிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வழக்குகள் எப்படி இருக்குங்க? நான் வழக்கு போட்டிருக்கேன் ஒருத்தங்க மேலே, அது எனக்கு சாதகமாக ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் கிட்ட உண்மை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபேவராக தான் ஜெயிக்கும். ஒருவேளை நீங்கள் அவர் மேலே ஏதாவது ஒரு உண்மை இல்லாத விஷயங்களை போட்டிருந்தீங்க, வழக்காடி இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த நிலையை பொறுத்து தான் நடக்கும். ஆனால் உண்மையாக உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் நியாயமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதர வருமானங்கள் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணங்கள், நீங்கள் எங்கேயாவது சிட்டெல்லாம் போட்டு அது கொடுக்க லேட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருந்த பணங்கள், உங்களுக்கு அப்பா அம்மா உங்களுக்காக எடுத்து வச்சுருந்த பணம் இந்த நேரத்தில் அவங்க உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது சொந்தங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துருந்தீங்க, அவங்க கொடுக்க முடியாமல் இருந்துச்சு, நீங்களும் கேட்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துடும். அதே போல் சிட் அமௌண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துடும். ஏதாவது உங்கள் நகை யாராவது பேங்க்கில் அடகு வச்சுருந்தாங்கன்னா கூட அவங்க எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே இந்த நேரத்தில் சேர்ந்துடும். அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டமும் கூட. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை தான் சனி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்க போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.